அனைவருக்கும் வணக்கம். இன்று திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் ஒரு கருத்து பரிமாற்றம் பண்ணியிருக்காரு அவங்களுடைய தொண்டர்களோட. என்ன அப்படின்னா, எஸ்ஐஆர் பத்தி பேசியிருக்காரு. அந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் திருடனாக செயல்படுது அப்படின்னு சொல்லி அதுல அந்த கருத்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது எதனுடைய உச்சம் அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இத சொன்ன யோகியம் யாரு அப்படின்னா, 2G வழக்குல தண்டனை அனுபவிச்சுட்டு வந்த, ஊழல் செய்து தண்டனை அனுபவித்து வந்த ஆர் ராசா அவர்கள், அதாவது தியாகி, இந்த நாட்டோட தியாகி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தையே திருடன் சொல்ற அளவுக்கு ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு ஒத்த வார்த்தையை தூக்கி நிறுத்தி, இவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இவங்க பயன்படுத்துற அந்த ஜனநாயகங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி தூக்கி பிடிச்சி அரசியல் செய்து இந்த பிளப்பு நடத்தி வர்ற இந்த திருட்டு கூடாரங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய வரி பணத்தை மக்களை சுரண்டி சாப்பிட்டு ஊழல் செய்த, ஊழல்ல திளைத்த அத்தனை அமைச்சர்களும் இருக்கக்கூடிய இந்த கட்சியில இருக்கக்கூடிய ஆர் ராசா பேச தகுதி இருக்கா அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் யோசிக்கணும். முதல்ல KN நேரு இருக்காரு, இதுக்கு ஆதாரம் இருக்கு. மெயினா செந்தில் பாலாஜி அவுட் ட்ரெண்டா இருக்காரு, அதனால அதுக்கும் ஆதாரம் இருக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது உங்க சைட்ல இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஆதாரத்தோட இருக்கக்கூடிய திருட்டு கும்பல் ஆகிய உங்களை உங்க முதலமைச்சர் இன்ன வரைக்கும் ஒரு பதவி நீக்கம் செய்யல, உங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்காம உங்களை காப்பாத்துறாங்க. இப்ப மா சுப்பிரமணியம் இருக்காரு, கிட்னி திருட்டு வழக்கு. அந்த கிட்னி திருட்டு இல்லைங்க, கிட்னி முறைகேடு. இதுக்கு இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுல அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரை காப்பாத்துறதுக்கு உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றத்துக்கும் போறாரு இவரு முதலமைச்சர் ஒழிச்சு, இன்ன வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ மேல, அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் எம்எல்ஏ மேல எந்த நடவடிக்கையும் இன்னும் எடுக்கப்படல. இதெல்லாம் தப்பு செய்யறவங்களுக்கு துணையா இருக்கிறதுக்காக தான் நீங்க அரசு ஆண்டுகிட்டு இருக்கீங்க, இன்னும் ஆளணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது திருடனா இருக்கக்கூடிய நீங்க இந்திய தேர்தல் ஆணையத்தை திருடனா செயல்படுதுன்னு சொல்றதுக்கு எந்த விதத்துல உங்களுக்கு தகுதி இருக்குங்கிறத முதல்ல உணரணும். இதுக்கு தேர்தல் ஆணையம் இவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது மக்களோட கோரிக்கையா நாங்க வைக்கிறோம். அது இல்லாம இதுக்கான சாட்சி இவங்க எஸ்ஐஆர் ஏன் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா, இவங்க கொளத்தூர் தொகுதி அவருடைய ஸ்டாலின் அவருடைய தொகுதியில சுமார் 4379 ஃபேக் ஓட்டர் ஐடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது போலி வாக்காளர் அட்டை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, சேம் நேம், சேம் ஏஜ், சேம் ரிலேஷன், ஆனா டிஃப்ரெண்ட் எபிக் நம்பர். அதாவது ஒரே அட்ரஸ், ஒரே பேரு, ஒரே வயசு உள்ள ஒரு நபருக்கு எபிக் நம்பர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குது. எப்படி அப்படின்னா, பூத் நம்பர் 1, உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. பூத் நம்பர் 1 ரஃபிஉல்லா அப்படிங்கிற ஒரு பேரு, அவருக்கு ஃபாதர் நேம், அட்ரஸ் எல்லாமே சேமா இருக்கு. ஆனா அவருக்கு 3 ஓட்டர் ஐடி, 3 எபிக் நம்பர் இருக்குது. இப்ப இந்த மாதிரியான ஓட்டர்ஸை வச்சுதான் இப்ப ஆல்ரெடி நீங்க ஜெயிச்சதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு ஃபேக் ஐடிஸ் வச்சுதான் ஜெயிச்சிருக்கீங்களா? அப்ப இதை எடுத்துட்டா நம்மளுடைய தோல்வி நிர்ணயிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நீங்க கத்துறீங்கிறது புரியுது. அதை விட இன்னொரு ஆதாரம் ஒண்ணு, எப்படின்னா 30 ஓட்டர் ஐடி அதாவது பூத் நம்பர் 84ல ஒரே அட்ரஸ்ல 30 ஓட்டர் ஐடி, அதாவது 30 வெவ்வேறு எபிக் நம்பர்ல, ஆனா ஒரே அட்ரஸ்ல இருக்குது. ஆனா அந்த வீட்டுல 3 பேர் தான் இருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு. அப்படின்னா அப்ப இந்த 30 ஓட்டம் யாரால போடப்பட்டிருக்கு? இவ்வளவு நாள் 3 பேர் உண்மையான நபர்கள் இருக்காங்க, பாக்கி இருக்கக்கூடிய 27 ஓட்டு போல் ஆயிருக்கு. அப்படின்னா அந்த 27 ஓட்டு இன்று வரை தேர்தல் நடத்தப்பட்டதுல இன்று வரை இந்த 27 ஓட்டு யாரால போடப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு கேள்வியா வரும். இதுக்குதான் இந்த எஸ்ஐஆர் வரையறை தேவை அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமாக எல்லா மாநிலத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறையில செயல்பட்டு தான் இருக்கு. இங்கே மட்டும்தான் ஐயோ ஐயோ கத்துறாங்கன்னா, இவங்களுடைய தவறுகளும் இவங்களுடைய போலி ஓட்டுகளும்
எடுக்கப்படுதுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதனால இதுக்கு தேவையில்லாம, ஆனா இந்திய தேர்தல் ஆணையத்தை பேசுறதுல எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது. இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப எதிரானது. இந்திய தேர்தல் ஆணையம் இவங்க கட்சியை அங்கீகாரத்திலேருந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மக்களாகிய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.